வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான புளிசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல புளியோதரை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு இது மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வறுப்பட்டுருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஆறிடிச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புளியோதரை பவுடரை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா நம்ம எப்பப்போ புளியோதரை செய்கிறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 6லிருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு இது லைட்டாக பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் நிலக்கடலை சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 10லிருந்து 15 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற புளியோதரை பவுடர் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். புளி தண்ணி சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாகி அல்வா பதத்துக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளி காய்ச்சல் பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்துனா புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கும், நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ புளி காய்ச்சல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. புளி காய்ச்சல் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சாதத்தோடு சேர்த்திக்கலாம். சாதம் இது மாதிரி உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி காய்ச்சலை தேவையான அளவு இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி புளி காய்ச்சல் செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்பப்போ புளியோதரை செய்கிறோமோ அப்போல்லாம் சாதம் மட்டும் வடித்து நம்ம புளி காய்ச்சல் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க, புளியோதரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இப்போது ரொம்ப சுவையான புளி சாதம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.